அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஆசுரா நாளின் சிறப்பை பற்றியும் அந்த நாளில் எந்த துஆவை ஓதி நாமும் அந்த சிறப்பை அடையலாம் என்பதை பற்றியும் பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். ஆசுரா நாள், அதாவது முஹர்ரம் 10வது நாள்தான் அல்லாஹ் நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைத்தான். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நெருப்பு குண்டத்தில் போடப்பட்டார்கள். நபி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீன் வயிற்றிலிருந்து வெளியே வந்த நாள். நபி ஐயூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் துன்பம் நீங்கிய நாள். நபி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் கண் பார்வை திரும்ப கிடைத்த நாள். நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் கப்பல் திரும்ப கிடைத்த நாள். நபி ஜகரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் குழந்தை பெற்றெடுத்த நாள். நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஃபிர்அவுனை நீரில் மூழ்கடித்த நாள். பூமியில் முதலாக மழை பெய்த நாள். நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஆட்சி அதிகாரத்தை வழங்கிய நாள். இது மட்டும் இல்லாமல் இன்னும் பல சிறப்புகளை இந்த ஆசுரா நாளில் அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான். இந்த நாளில் நாம் நோன்பு வைத்து பல திக்ருகளை செய்து அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு கேட்போம். அதில் முக்கியமான திக்ராக நபி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்ட திக்ரை இந்த ஆசுரா நாளில் நாமும் கேட்டு பயனடைவோம். லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். இந்த திக்ரை இந்த ஆசுரா நாளில் ஒரு மனதோடு எந்த சிந்தனையும் இல்லாமல் நாம் என்ன அல்லாஹ்விடம் கேட்க நினைக்கிறோமோ அதே எண்ணத்தை வைத்து ஒரு நிலையாக கேட்க வேண்டும். இந்த திக்ரை இந்த ஆசுரா நாளில் எத்தனை தடவை வேண்டுமானாலும் ஓதி கேட்கலாம். நாம் என்ன கேட்கிறோமோ அதை அல்லாஹ் நமக்கு நிச்சயம் தருவான். முழு நம்பிக்கையோடு கேட்க வேண்டும் இன்ஷா அல்லாஹ். இறையச்சத்தோடு வாழ்வோம், மறுமையில் வெற்றியாளராவோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.